ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் செகப்பரிசியில் செஞ்ச புட்டு தான். அதுலேயே வந்து கொஞ்சமாக ராகி மிக்ஸ் இதோட சேர்த்துக்கிட்டேன். நான் ராகி பவுடரும் அவ்வளோ நல்லா ஹெல்த்தியான இது. மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரம் போட்டுட்டு அது கூட வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வச்சு சாப்பிட்டேன். இதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சனிக்கிழமை vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நூடுல்ஸ் செய்யறதுக்காக அதே செகப்பரிசி நூடுல்ஸ், இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் தான் ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். இப்போ நான் இதில் ரெசிபிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நிறைய வெஜிடபிள் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், இதோட ரெசிபிலாம் ஆல்ரெடி என்னோட vlogலேயே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இது செகப்பரிசி நூடுல்ஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் குக் பண்ணால் போதும்னுட்டு. நானும் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக ஒரு 4 மினிட்ஸ் தான் வச்சேன். நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம இது குக் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிங்கன்னா அது எதுவும் ஒட்டாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா எந்த ட்ரையாக இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கெட் இருக்குது. நம்ம மேகி மிக்ஸில் வர்ற மாதிரி ஒரு பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் நான் இதை ஆட் பண்ணலை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைசி சாப்பிட்றவங்க அதை ஆட் பண்ணி சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை. இந்த நூடுல்ஸில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பாதி பச்சை மிளகா தான் ஆட் பண்ணேன். அதில் கூட அந்த சீடை எடுத்துகிட்டு தான் நான் ஆட் பண்ணேன். இதுதான் நான் சாப்பிட்ற காரம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் காரமும் உப்பும் உங்களோட சரிங்க. ரொம்ப நூடுல்ஸை பற்றி பேசியாச்சு. இப்போ ஜென்ரலான என் மைண்டில் இருக்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயோட தாக்கம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் சிஎம் ஆனாலும் ஆனார். அவரோடது எல்லாமே ஒரு பெரிய ஒரு த்ரில்லர் படம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எப்படா இவர் ஆட்சி அமைப்பாரா இல்லையான்னுட்டு ஒரு அதுக்காகவே டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது போயிட்டு சட்டசபையெல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிஜமாக எல்லாருமே இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் சொல்கிற மாதிரி நியூஸ் அப்டேட்டை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க பேக் டு நூடுல்ஸ். இது நல்லா ஒரு பெரிய பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, குடமிளகா, கோஸ் இதோட ஆட் பண்ணிவிட்டு சாஸ் பார்த்திங்கன்னா கெட்சப்பு, கொஞ்சம் சர்க்கரை, வினீகர், சோயா சாஸ் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கான உப்பையும் இதோட ஆட் பண்ணி கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.